30 கோடி ரூபாய் பெறுமதியான பொக்கிஷங்கள் ஒரே இடத்தில் மீட்பு, சந்தேக நபர் மடக்கி பிடிப்பு. இஷாரா அடுத்தடுத்து வெளிப்படுத்திய பகீர் தகவல்கள், அதிர்ச்சியில் போலீசார். 11 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு, அபாய எச்சரிக்கை மேலும் நீடிப்பு. தீபாவளி தினத்தன்று வடமாகாணத்தில் மூடப்படவுள்ள மதுபான சாலைகள். வருடாந்தம் 25,000 பேரை ஊனமாக்கும் வீதி விபத்துக்கள். வெடித்து சிதறிய எரிமலை, 10 கிலோமீட்டருக்கு தூக்கி வீசப்பட்ட சாம்பல். மகியங்கனை ஆதிவாசி கிராமத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஜமுத்துக்கள் மீட்பில் சந்தேக நபர் ஒருவரை வனவிலங்கு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். ஒரே இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட நாட்டிலேயே இதுவே மிகப்பெரிய கஜமுத்து தொகுதி என்றும் வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அவரிடமிருந்து 30 கஜமுத்துக்கள், சிறுத்தையின் தோல், யானை தந்தம், சிறுத்தையின் எண்ணெய், கருங்காலி மரம் மற்றும் நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கணிசமாக பாதுகாக்கப்படும் தம்பு தாவரத்தின் பகுதிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்தனர். விசாரணையின் போது சந்தேக நபர் யானை தந்தத்தை பயன்படுத்தி பல்வேறு கலைப்பொருட்களை தயாரித்து நீண்ட காலமாக இந்த கடத்தலில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வனவிலங்கு அதிகாரிகளின் பொறுப்பில் வைத்து விசாரணைகள் முடிவடைந்த பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செவந்தி கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவினரால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார். விசாரணையின் போது தனது முன்னாள் காதலரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான ஒருவர் மூலம் கெஹல் பத்தர பத்மே என்பவரை தான் அறிந்து கொண்டதாக அவர் கூறியுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கின் துப்பாக்கிதாரி என்று கூறப்படும் சமீந்து தில்ஷான் பியூமங்க என்பவரை பத்மே தனக்கு அறிமுகப்படுத்தியதாகவும் இஷாரா விசாரணை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். எப்படியாவது அவனை வைத்து வேலையை செய்து கொள் என்று பத்மே தனக்கு கூறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி அவருடன் நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டு கொலையை செய்யுமாறு தான் அவரை இயக்கியதாகவும் இஷாரா தெரிவித்துள்ளார். கெஹல் பத்த பத்மே உடனான நட்பு காரணமாக கொலைக்காக எந்த பணமும் பெறவில்லை என்றும் அவர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். கனேமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்ட அதே நாளில், அதாவது கடந்த பிப்ரவரி 19 இரவு தான் வெளிப்பென பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டில் இரவு தங்கியிருந்ததாகவும், அடுத்த நாள் கெஹல் பத்தர பத்மேவின் நெருங்கிய நண்பரான மத்துகம ஷான் என்பவரின் நெருங்கிய நண்பர் ஒருவரின் தொடங்கோட பிரதேசத்தில் உள்ள வீட்டில் 1.5 மாதங்கள் தங்கியிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு ஏப்ரல் 13 தொடங்கொடவில் இருந்து மித்தனிய பிரதேசத்தில் அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு சென்றுள்ளார். புத்தாண்டு காலம் என்பதால் போலீஸ் அதிகாரிகள் வருட பணி செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்ததால் அன்றைய தினத்தை அவர்கள் தெரிவு செய்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அங்கு தங்கியிருந்த அவர் மே மாதம் 6 அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்ற நாளில் யாழ்ப்பாணம் நோக்கி சென்றுள்ளதாக போலீசார் கண்டறிந்துள்ளனர். போலீஸ் அதிகாரிகள் அன்றைய தினம் தேர்தல் கடமைகளில் ஈடுபட்டிருந்ததால் அந்த நாளை தெரிவு செய்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த காலப்பகுதியில் தான் இந்த ஒரு கையடக்க தொலைபேசியையும் பயன்படுத்தவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே இஷாரா செவந்தி மதுகம பிரதேசத்துக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் பின்னர் அவர் தங்கியிருந்த மித்தனிய பிரதேசத்தில் உள்ள வீட்டிற்கும் அழைத்து செல்லப்பட்டார். அவருக்கு அடைக்கலம் கொடுத்த வெளிப்பன வீட்டின் உரிமையாளரையும் அவருடைய மருமகனும் அழுத்கம போலீசில் இணைக்கப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிளை கொழும்பு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் 11 மாவட்டங்களுக்கு விடுத்திருந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக நிறுவனத்தின் சிரேஷ்ட விஞ்ஞானி கலாநிதி வசந்த சேனதிர தெரிவித்துள்ளார். இதில் கண்டி, கேகாலை, மாத்தளை, பதுளை, காலி, கம்பகா, குருநாகல், நுவரெலியா மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் பல பிரதேசங்கள் முன்னிலையில் அடங்குகின்றன. அதன்படி கண்டி மாவட்டத்தின் உடுநுவர மற்றும் உடுதும்பர, கேகாலை மாவட்டத்தின் உடுதும்பர, கேகாலை மாவட்டத்தின் புலத்கொஹுபிட்டிய மற்றும் யட்டியாந்தோட்டை, மாத்தளை மாவட்டத்தின் பல்லேபோல மற்றும் அம்பன்ஹோரண பிரதேச செயலக பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர பதுளை மாவட்டத்தின் ஹல்துமுல்ல மற்றும் ஊவா பரணகம, காலி மாவட்டத்தின் நெலுவ, கம்பஹா மாவட்டத்தின் அத்தனக்கல்ல, கண்டி மாவட்டத்தின் தெல்தோட்ட மற்றும் தொழுவ, கேகாலை மாவட்டத்தின் மாவனில்ல, ருவான்வெல்ல, அரநாயக்க மற்றும் ரம்புக்கனை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் 1ஆம் கட்ட எச்சரிக்கையின் கீழ் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குருநாகல் மாவட்டத்தின் அலவ மற்றும் ரிதிகம, மாத்தளை மாவட்டத்தின் உக்வல, ரத்தோட்ட, யட்டவத்த, மாத்தறை மாவட்டத்தின் பிட்டபெத்தர, மொனராகலை மாவட்டத்தின் மெதகம, நுவரெலியா மாவட்டத்தின் அம்பகமுவ, ஹக்குரான்கேத்த, வலப்பன, ரத்தினபுரி மாவட்டத்தின் கலவான, இம்புல்பே, எகலியகுட மற்றும் விலிகே போல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
தீபாவளி தினத்தன்று வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதியிடம் வடக்கு மாகாண ஆளுநர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் மதுவரி திணைக்களத்தால் மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் செயலகம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தீபாவளி தினத்தன்று மதுபான சாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்து சமய அமைப்புகளால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீதி விபத்துகளால் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 25,000 பேர் கடுமையான நீண்டகால காயங்களுக்கு ஆளாகின்றனர் என்று சுகாதார அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய விபத்து மாநாடு நடைபெறுவதற்கு முன்னதாக இது தெரியவந்துள்ளது. நாளாந்தம் வீதி விபத்துகளால் உயிரிழப்பவர்கள் தேசிய விபத்து செயலகத்தின் கூற்றுப்படி நாடு முழுவதும் வீதி விபத்துகளில் ஒவ்வொரு நாளும் 6 முதல் 8 பேர் இறக்கின்றனர். அதே நேரத்தில் அரசு மருத்துவமனைகளில் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மக்கள் விபத்து தொடர்பான காயங்களுக்கு சிகிச்சை பெறுகின்றனர். நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு இணங்க 2020ஆம் ஆண்டு நிலைகளுடன் ஒப்பிடுகிற போது 2030ஆம் ஆண்டுக்குள் வீதி விபத்து இறப்புகளை 50% குறைக்க இலங்கை இலக்கு வைத்துள்ளது என்று செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் உள்ள மவுண்ட் லோவோடோபி லாகி எரிமலை நேற்று வெடித்துள்ளது. எரிமலை வெடித்ததில் அதிலிருந்து சாம்பல் வானுயர 10 கிலோமீட்டர் உயரத்துக்கு தூக்கி வீசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதிகாரிகள் உயரிய நிலை எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்தோனேஷிய நேரப்படி எரிமலை அதிகாலை 1:35 மணிக்கு வெடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வெடிப்பு கிட்டத்தட்ட 9 நிமிடங்களுக்கு நீடித்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவலை இந்தோனேஷியாவின் புவியியல் மையம் வெளியிட்டுள்ளது. எரிமலையிலிருந்து 6 கிலோமீட்டர் முதல் 7 கிலோமீட்டர் வரையிலான தூரம் உள்ள பகுதிகளுக்கு யாரும் செல்லக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்